வந்து மொழி அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது. செய்கையாலையும் உதட்டு அசைவிலையும் கூட நம்மளுடைய உணர்ச்சிகளை காட்ட முடியும்ன்றத அம்பை சொன்ன மாதிரி எங்களுக்கு நீங்க வந்து காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த கதையை வந்து நான் வந்து ஒரு லெண்டிங் லைப்ரரியில தான் எடுத்து படிச்சேன். ரொம்ப அதனால ஈர்க்கப்பட்டு அந்த கதையை இப்ப விலைக்கு வாங்கி எங்க குடும்பத்துல எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அம்பையை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சிடுறேன். அவங்க கதையில பாத்தீங்கன்னா மும்பை நகரத்தை அப்படியே நம்ம கண் முன்னால கொண்டாந்து கொடுப்பாங்க. எல்லாருமே ஜன்னல் வழியா பார்க்கதான் செய்யறோம். ஆனா அவங்க ஜன்னல் வழியாக பார்த்த பார்வை, அந்த ஆழம், அந்த ஆழத்தை அவங்களுடைய கதைகள்ல நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவங்க பார்வை ஆழமாக இருந்தது அப்படின்றத அவங்க கதைகளை படிக்கும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நினைச்சுப்போம், வன்முறைன்னா ஒருத்தரை அடிச்சுக்கிறது, ஒருத்தர் தாக்குறது அப்படின்றத நம்ம புரிதல். ஆனா அந்த புரிதல் மட்டுமல்ல, அதையும் தாண்டி வன்முறைன்றது வந்து ஒரு நுணுக்கமான ஒரு வடிவம் அதுக்கு கொடுத்து ஒவ்வொரு கதையிலையும் அந்த வன்முறைக்கு ஒரு நுணுக்கமான வடிவத்தை கொடுத்து நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளர் அவங்க. அதோட இப்ப வந்து வன்முறை அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் வன்முறை செய்யணும்னு கிடையாது. ஒரு பெண்ணுக்கு பெண்ணே கூட வன்முறையாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா இவ்வளவு நேரம் ஜீவிதன் சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. மாமியார் இது அந்த மாதிரி எல்லாம் கால மாற்றத்திற்கு ஏற்ப பெண்கள்கிட்ட வந்து மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தோடையே அவர்கள் அடையும் வன்முறையையும் அடக்குமுறையையும் தன்னுடைய கதைகள்ல வந்து அவங்க ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இப்போ சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விகடன்ல பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல பார்த்தோன்னா, நீங்க சாகித்ய அகாடமி விருது வாங்குனீங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப அடக்கமா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு முன்னாடி உள்ள சுந்தர் ராமசாமி, ஞானப்புத்தன் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் வாங்குறேனேன்னு கொஞ்சம் எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த ஒரு வெக்க உணர்வோட தான் நான் அந்த விருதை வாங்குவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண்ணின் மொழி அப்படின்னா என்னது பெண்ணின் மொழி? பெண்ணுக்குன்னு என்ன தனி மொழியா இருக்கு? அப்படிலாம் கிடையாது. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில பெண்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு பட்டறிவினால செய்யும் போது ஏற்படக்கூடிய மொழிதான் பெண்ணின் மொழி. அந்த பெண்ணினுடைய மொழி அத கஷ்டங்களை சொல்றதுக்கு பெண்ணாதான் பிறக்கணும்னு அவசியம் இல்ல. தி ஜானகிராமன் மாதிரி ஆட்களும் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கன்னு தன்னடக்கத்தோட அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, நீங்க வந்து இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கடைசியில அந்த பேட்டியில கேட்கும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா. நல்லா இருக்கேன், 77 வயசாகுது எனக்கு, ஒரு குறையும் இல்லை. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவங்க வந்து எவ்வளவு ஒரு மன தெளிவு இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும். எனக்கு ஒரு குறையும் இல்லை, இப்பதான் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் சொல்லுவாங்க, நான் இந்த ஸ்பேரோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நான் வந்து ஒரு ஆவண காப்பகம், அந்த ஆவண காப்பகத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த நெரிக்கப்பட்ட குரல்கள், ஒதுக்கப்பட்ட பெண்கள், அவங்களுடைய வரலாற்றை எல்லாம் தொகுத்து அவங்களுக்கு குரலாகவும் மொழியாகவும் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பதிவு செய்யறது தான் இந்த ஸ்பேரோ அப்படின்ற அமைப்பு. அதாவது சவுண்ட் அண்ட் பிக்சர்ஸ் ஆர்கைவ்ஸ் ஃபார் ரிசர்ச் ஆன் விமன் அப்படின்ற அதனுடையது. அத வந்து இந்த அம்மா வந்து சார் சொன்ன மாதிரி 1988 தொடங்கி அதை இயக்கி அதனுடைய நிறுவனராக இருந்து அதை இன்றளவு நடத்தி கொண்டு வராங்க. பெண்களுக்காக போராடக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி. இந்த மாதிரி ஒரு அருமையான படைப்புகள் எல்லாம் படிக்க அவங்களும் நீடூடி வாழ வேண்டும். இந்த ஜீவிதன் மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு கிடைச்சது வந்து நாம் செய்த புண்ணியம். மிக சிறந்த கதை சொல்லி சார் நீங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு அருமையாக நீங்கள் கதை சொன்னீர்கள். அதற்கும் மனமாற நன்றியை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக